காலையில மெசேஜ் பண்ணாரு, நீங்க தான் முதலா பேச போறீங்க அப்படின்னு. கடைசி ஆளா பேசுறேன். அதான் எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் எல்லா பாயிண்டையும் பேசிடுவீங்க. இல்ல எல்லாருமே ஒரு விஷயம் பேசிடுறாங்க. சரி 1-2 மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா தொகுப்பாளர் வந்து அதை காலி பண்ணிடுவாரு. அது அட்டையில இருந்து இப்போ அட்டையில இருந்து யோசிச்சு வரும். பாயிண்ட் 1, 2, 3, 4 எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி புதுசா தான் ஏதாவது பேசணும். தோழருடைய படைப்பு அல்லது கவிப்புத்தன் அப்படிங்கிற பேர் என்னை அவரு சொன்னார் இல்லையா, வெயிலுங்கிற பேரு ஒரு கவிதை மூலமா கண்டடைஞ்ச மாதிரி. ஒரு விருது கமிட்டியில வந்து நான் இருந்தேன், நானும் இன்னொரு நண்பர் இருந்தோம். அதுக்காக வந்து ஒரு 300-400 நாவல்களை வாங்கி ஒரு வருடத்தில் வந்து எல்லா நாவல்களையும் வாங்கி வாசித்து விருதுக்கு தேர்ந்தெடுப்போம். அந்த பணியில ஒரு பெரிய புத்தக கடையில போய் நாவல்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ரேண்டமா வாங்குறது தான். அப்போ ஒரு நாவல் இருந்துச்சு, அதுல கவிப்புத்தன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த கவிப்புத்தன், புலமை பித்தன் இதெல்லாம் ரொம்ப பழைய பேரு, இதெல்லாம் ஒழுங்கா எழுத மாட்டாங்க. அதாவது ஒரு கவரை பார்த்து புக்கை தீர்மானிக்க கூடாதுங்கிற ஒரு பழமொழி இருக்கு. ஆனா தமிழ்ல சில அட்டை வடிவமைப்புகளை பேர்களை பார்த்தாலே நம்ம வாங்க வேண்டாம், அந்த மாதிரி இருக்கு. சோ நான் என்னப்படா அது ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா 2-3 வாட்டி அந்த ரேக் பக்கம் போகும்போதுதான் அது ஏதோ ஒன்று கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னடா அதுன்னு பார்த்தா அப்புறம் அந்த ஓவியம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தா அது வான்காவோட ஓவியம். அது வான்காவோட சேர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஓவியம். மடவழி அந்த நாவல் பேரும் மடவழி ஏதோ புரியல நம்ம மடவழி என்னன்னு தெரியல. ஓகே வான்காவோட ஓவியத்தை பயன்படுத்திருக்காங்கன்னா ஏதோ சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி எடுப்போம் அப்படின்னு புக் எடுத்து பின்னட்டை குறிப்புகளை வாசிச்சு உள்ள போனா சரி அது முக்கியமான ஒரு படைப்பா அது இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விருதும் கிடைச்சது. அது விகடன் விருது அவருக்கு கிடைச்சது மடவழி நாவலுக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 100 நாவல்ல அது செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த நாவல் அப்படிதான் ஒரு அறிமுகம் கிடைச்சது. அவர் யாருன்னே தெரியாது. சில விருது கமிட்டிகள்ல வந்து சிலர் நான் தான் அந்த விருதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் இருக்கு. ஆனா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அதான் சொல்ல வந்தேங்க. அப்படிதான் பழக்கமானது. ஸோ இன்னொன்று இங்க இந்த தொடர்ச்சியா அந்த மீட்டிங்ல வந்து சினிமாவுக்காக எழுதுறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டே இருக்கு. அது ரொம்ப கம்மி. அப்படிலாம் யாரும் எழுதுறது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இலக்கியத்துல இங்கே தூரத்துலதான் இருப்பாங்க. சினிமாவுக்கு எழுதுறவங்க பெரும்பாலும் இங்கே தீவிரமான லிட்டரேச்சர் ஆட்கள் தான் ரெகுலரா வர்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த மேடைக்கு அதுக்குமே சம்மந்தமே இல்லை. சினிமா எடுத்துக்கு ஜிகிட்டி நாவல் இதுக்குள்ள வரணும்னா அடிப்படையில வந்து எங்க குடும்பமும் வந்து ஒரு ஆட்டக்கார குடும்பம் தான். ஸோ அந்த வகையில் இந்த கூத்து தொடர்பான நிறைய நினைவுகள் இது எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று. அப்புறம் நிலம் வேறாக இருந்தால் கூட இந்த முருங்கை மரம் என்கிற ஒன்று தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார விஷயம். அதுவும் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. ஏன்னா பல காலகட்டங்கள்ல ஒரு முருங்கை மரத்தை நம்பி எங்களுடைய வீடு இருந்திருக்கு. முருங்கை கீரை உணவாக முருங்கை காய் விளைஞ்சுன்னா ஒரு காய் எடுத்துட்டு மீதி எல்லாம் போய் வித்துட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்திருக்கு. இப்படி இந்த வறுமை சார்ந்த நிறைய இதுல பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் வந்து எனக்கு உண்டு. மண்குதிரை சொன்ன மாதிரி இட்லிங்கிறது இன்னைக்கு டெய்லி சாப்பிட்றோம். அன்னைக்கு வந்து ஒரு தின்பண்டம் மாதிரி வித்தியாசமான ஒரு தின்பண்டம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு கிடைக்கும். அந்த இட்லியை கூட பாக்கெட்ல வச்சுட்டு போவோம். ஒரு தேங்காய் செல்லும் ஒரு இட்லியும் பாக்கெட்ல எடுத்துட்டு போவோம், ஸ்நாக்ஸ் மாதிரி. அதை அப்படிப்பட்ட வறுமையான காலகட்டத்தில் வாழ்ந்ததுனால இந்த நாவல் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு எனக்கு வாசிக்கிறது. இந்த நாவல் எப்படிப்பட்டது, இந்த நாவலுடைய கதை என்ன, பிளாட் என்ன, இப்ப எல்லாமே சொல்லியாச்சு. எல்லா ஸ்பாய்லருமே நிகழ்ந்துருச்சு. அதனால புதுசா நான் ஒன்றும் இந்த கதையை எங்க சொல்லிட போறணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சொல்லலாம் தைரியமா. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருடைய பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த 2 பேருமே அடிப்படையில் ஒரு தப்பு பண்றாங்க. அந்த தப்பால முக்கியமா 2 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 4 பேருக்கு என்ன நடக்குது வாழ்க்கையில, இதுதான் இன்னும் சில உபபாத்திரங்களோட ஒரு பெரிய கதையா சொல்லியிருக்காரு. இதுல 2 பெரும் பகுதியான விவரிப்புகள் இருக்கு, நரேஷன் இருக்கு. ஒண்ணு, கூத்து என்கிற ஒரு கலையின் மீது ஆர்வம் கொண்ட ஒருவன் இயல்பு வாழ்க்கையோடு பொருந்த முடியாமல், லௌகிக வாழ்க்கையோடு பொருந்த முடியாமல் போராடுகிற போராட்டம், அவன் செய்கிற தவறுகள், இழப்புகள், அவன் அந்த குடும்பத்தை படுத்துகிற பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவன் இல்லாமல் போனதற்கு பிறகான அந்த குடும்பம் 2 பெண்கள் மட்டுமே ஆன குடும்பம் எப்படி அந்த வறுமையிலிருந்து மீள்கிறது
அல்லது அந்த வறுமை எப்படி கையாளுகிறது, அல்லது அந்த வறுமையால் எப்படி வீழ்த்தப்படுகிறார்கள் என்பது இன்னொரு கதை. இதுதான் மெயினா அந்த நாவலினுடைய அடிப்படை கதை பிளாட். இதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து போஸ்ட் மாடர்னிசத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒரு மையத்தை உடைத்தல் அல்லது ஒரு ஒரு மெகா நரேட்டிவை வந்து ஒரு டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பத்தி எல்லாம் கூட போஸ்ட் மாடர்னிசத்துல பேசுவாங்க. இது நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கூத்துக்கலை என்பது வந்து அடிப்படையில் போஸ்ட் மாடர்னிசம் தியரி தெரியாமலேயே அந்த உடைப்புகள்லாம் நிகழ்த்தினவங்க. அதுல வந்து ஒரு ஒரு இதுல எழுதியிருப்பாரு, ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. உதாரணமா கூத்து கட்டும் போது, டேய் காவலா யாரடா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன வேஷம் கட்டியிருப்பான். நீ யார் எழுத்து விட்டு குப்பம் தானே அப்படின்னு சொல்லி அந்த கட்டியங்கார சொல்லுவான். அப்ப அர்ஜுனனை உடனே அங்க ஒரு உடைப்பு நிகழும். அல்லது ஒரு ராமன் கேரக்டரா இருக்கும். ராமன் கேரக்டர் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணும், அந்த ராமனை அப்படியே அது கிண்டல் பண்ணும். இந்த நாவல்ல வந்து ஒரு இடத்துல வந்து வாலி பாத்திரம் வந்து சொல்லும், இந்த மாதிரி நான் போய் என் ஒய்ஃபை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மனைவியை பார்க்கறதுக்கு எதுக்கு அங்க போற, அந்த குனிஞ்சு நிற்கிறது பாரு வள்ளியம்மை அப்படின்னு சொல்லி கலாய்ப்பான். அப்போ ஒரே நேரத்துல ஒரு மெகா நரேட்டிவ் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தெய்வ கதாபாத்திரங்களை சற்று ஒரு கீழ்நிலைப்படுத்தி கிண்டல் பண்ணுகிற அல்லது அதனுடைய புனிதங்களை உடைக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அழகா இந்த நாவல்ல வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். பொதுவா இந்த கங்காதரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ராணுவத்துல வேலை கிடைச்சும் போலீஸ் வேலை கிடைச்சும் அதெல்லாம் விட்டுட்டு கூத்துக்காகவே ஓடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அது எப்படி ஒரு கட்டத்துல தன்னுடைய கலையை அதை அடைஞ்சதா இல்ல அது லௌகிக வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சதா அப்படிங்கிற ஒரு பெரும் போராட்டம் அதுல நிகழ்ந்துட்டே இருக்கு. இதுல ரொம்ப ஒரு நுட்பமான ரொம்ப தீவிரமான ஒரு அந்த அந்த வாழ்வியல், அந்த மனப்போராட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு அதுல ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த கங்காதரன்கிற பாத்திரம் வந்து ரொம்ப கொடுமையா அதனுடைய மரணம் நிகழும். குறிப்பா வந்து எனக்கு அதை படிக்கும்போது ஜி நாகராஜனுடைய மரணம் எனக்கு நினைவு வந்துச்சு. பெட்ல இருக்கும்போது ஒரு மறுநாள் சீமோகன் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு சாகித்ய அகாடமி வெளியிட்ட புத்தகத்துல, எனக்கு ஒரே ஒரு கஞ்சா சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மறுநாள் அதை சீமோகன் எடுத்துட்டு போகும்போது முன்னாடியே இறந்திருப்பாரு ஜி நாகராஜன் படுக்கையில. அது இன்னொரு சித்திரம் இருக்கும், அசோகமித்திரன் எழுதுன்னு நினைக்கிறேன். ஜி நாகராஜன் வந்து ரொம்ப வாட்டசாட்டமான ஆளு, அடிப்படையில மேசியெல்லாம் முறுக்கி விரும்பாண்டியமா இருப்பாரு. ஆனா இறுதி நாட்கள்ல வந்து அசோகமித்திரன் வீட்டுக்கு வந்துட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு சட்டையை மாத்திரம் மாத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. அசோகமித்திரன் எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சட்டை அவருக்கு தொலைதொலன்னு இருந்ததுன்னு எழுதியிருப்பாரு. ஸோ என்னவா மாறி அந்த இறுதி காலகட்டத்தில் இருந்தாரு, எப்படி இறந்தார் அப்படிங்கிறது அந்த போன்ற ஒரு காட்சி அதுல வந்து இருந்தது. ரொம்ப அழகான காட்சி அது. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு அப்படின்னா, அவ்வளோ பெரிய கூத்து கலைஞன், அவ்வளோ கூத்து ஆர்வமுடைய ஒருவன், அவனுடைய மரணத்துல கூத்து சார்ந்த எந்த நினைவும் இல்லாம அவன் இறந்து போற இடம் வந்து அது சாத்தியமானு எனக்கு தோணுச்சு. அல்லது ஒரு படைப்பாளியா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில கூத்த கனெக்ட் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் முழுக்க ஒரு ஊதுபத்தி ஒரு தொழில் நடத்துகிற ஒரு மனிதன் அவன் முழுமையா மாறிட்டான். எல்லா கலைஞர்களால இப்படி முழுமையா மாற முடியுமான்னு தெரியாது. இன்னொன்னு அந்த மாறி வரும்பொழுதே கூட அவங்ககிட்ட அந்த ட்ரேசஸ் இருந்துட்டே இருக்கும், கூத்துல இருந்து விலக முடியாத ஒரு தன்மை இருந்துட்டே இருக்கும். ஆனா மரண கணத்துல அவன் வந்து இருமி சாகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு கதாபாத்திரமோ, எப்பவுமே நான் ஆர்ட்ல எப்பவுமே என்ன நினைப்பேன், தூங்கியும் தூங்காத ஒரு பொழுது, தூக்கம் வந்து ரொம்ப நாள் இல்லாத ஒரு ஒரு மயங்கமான ஒரு இல்லூஷனான மைண்ட் இருக்குல்ல, அது வந்து கிரியேட்டிவிட்டிக்கு எப்பவுமே நெருங்கி தொடர்புடையது. எப்பெல்லாம் தூங்க முடியாம போதும் அப்பெல்லாம் எனக்கு கவிதை வரும். அந்த மாதிரி ஒரு மரணத்தை நெருங்கும் போது ஒரு மனம் வந்து பல்வேறு விதமான கிரியேட்டிவிட்டிக்குள்ள போகும்னு நான் நினைக்கிறேன். மரணம் பத்தி உங்களுக்கு தெரியாது, யாருமே சாகல, சோ தெரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தூங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னது மாதிரி விழிப்பது போல தூக்கத்தை வச்சு எனக்கு மரணத்தை ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது அந்த இடத்துல கலையை வந்து கனெக்ட் பண்ணாதது, அந்த கூத்தை கனெக்ட் பண்ணாதது நாவலினுடைய மிக கவித்துவமான ஒரு இடத்த கொஞ்சம் தவறவிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடம். அப்புறம் இவங்க சொல்லிட்டாங்க, தோழர் சொல்லிட்டாங்க, நிவேதா தோழர், என்னன்னா பெண்களுடைய வாழ்வில் இப்ப கீராவையே அடிக்கடி கோட் பண்றாங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ரெண்டு விஷயத்துக்கு கோட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு, வட்டார வழக்கு வந்து இவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கிறது. இன்னொன்று, பெண்களுடைய வாழ்க்கை இவ்வளவு விவரமா, கூர்மையா, அழுத்தமா, தீர்க்கமா எழுதுறது. ஏன்னா அது ரெண்டுலயுமே கீரா வந்து மாஸ்டர். மற்றபடி ஒரு நாவல்னு சொல்ற ரெண்டுமே நாவலான்னு கூட எனக்கு தெரியாது.
ஏன்னா அது வந்து துண்டு துண்டான ஒரு சிறுகதை பகுதிகள் மாதிரி தான் எனக்கு இன்னை வரைக்குமே தோணும். இது வந்து விமர்சனமாவோ அல்லது வந்து ஒரு கருத்தாவோ வச்சுக்கலாம். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அந்த வகையில இந்த மொழி பயன்பாடும் பெண்களை பற்றிய சித்திரமும் இவரை வந்து கீராவுக்கு நெருக்கமா கொண்டு போகுது அப்படிங்கிறத மற்றவங்க சொன்னதுல நான் எப்படி ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னா அப்படி ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஊதுபத்தி தொழில் பற்றிய ஒரு மிக முக்கியமான ஆவணம் சொல்லலாம் இந்த நாவல. அந்த விதத்துல இதை வந்து நம்ம எங்கேயுமே இந்த நாவல ஒரு விமர்சனமே வைக்க முடியாத அளவுக்கு ஊதுபத்தி தொழில் என்பது எப்படி இருக்கு, அதுல ஈடுபடுற மக்களுக்கு என்ன நடக்குது, அவங்க அதுல என்ன பொருளாதாரம் ஈட்டுறாங்க, அதுல யார் அதிக லாபம் பெறுறாங்க, கடைசியா அவங்க சொன்னாங்க ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப குறிப்பா வந்து பட்டாசு தொழில் இருக்கட்டும் அல்லது வந்து ஊதுபத்தி தொழில் இருக்கட்டும், இதுவுமே எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் உண்டு. நான் வந்து தூத்துக்குடியில டேக்ங்கிற ஒரு உரக்கம்பெனியில வந்து நான் வேலை பார்த்திருக்கேன். நிலக்கரி உடைக்கிற இடத்துல வேலை பார்த்திருக்கிறேன். அமோனியம் குளோரைடு தயாரிக்கிற கன்வேயர் பெல்ட்ல போற இடத்துல அமோனியம் குளோரைடு சுவாசிச்சா எப்படி இருக்கும்னு தெரியும். நெஞ்சில வந்து ஒரு 100 ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அங்கேயே கர்ச்சிப்பை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. நிலக்கரி பிளான்ட்லயும் அப்படிதான். இப்ப இவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த சொல்லும்போது இந்த கறி எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லும்போது வாய் வரைக்கும் போகுமா இல்ல தொண்டைக்குழை வரைக்கும் போகுமா, அது எப்படி போகும், குடல் நுரையீரல் அங்க எங்க டூர் வந்து நிறுத்திடுமா, அது உள்ள போயிட்டு தான் வரும். உள்ள போயிட்டு வருமா அது தெரியாது, எவ்வளவு வருமோ வராது தெரியாது பாரு. அந்த மாதிரி துப்புனா எப்பவும் கருப்பாவே வரும். நிலக்கரி வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளையா ஒரு எச்சில் வரவே வராது. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது, புரிஞ்சுக்க முடிஞ்சது எளிதா. அது போல வந்து இந்த ஊதுபத்தி தொழில் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், ஒரு வாழ்வியல், உடல்நிலை பாதிப்புகள் குறித்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப நுட்பமா நெருக்கமா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ஆவணம் மாதிரி இருக்குது. இந்த நாவல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறது வந்து இந்த வடார்காடு மொழியை படிக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப சுவையா இருக்கு அதை படிக்கும்போது. இன்றைக்கு காலையில் அதாவது எந்த நாவலையும் நான் அப்படி படிச்சதே இல்லை. ஒரு காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4:40 நான் முடிச்சேன் அந்த நாவலை வந்து ஒரே நாள்ல. இப்போ ஒரு நாவலை படிச்சதுன்னா இன்னைக்கு தான் படிச்சேன். அப்படி படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு நாளை ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு மன ஒரு வலி. அப்புறம் வந்து இப்படிலாம் நீங்க கஷ்டத்தை எழுதுனா நான் அழுதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிச்சுட்டே இருக்கேன். ஓகே நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. சோறு இல்ல, ஓகே. கணவன் இறந்துட்டான், ஓகே. அங்க போயாச்சு, இங்க முருங்கை மரம் கூட கை விட்டுருச்சு, சோத்துக்கு இல்ல, ஓகே. இவங்களும் சாவ போறாங்க, ரைட். நீ என்னதான் சொல்லு, நான் அழவே மாட்டேன்னு உறுதியா படிச்சுட்டே இருக்கேன். ஆனா ஒரு இடம் வரும்போது தோழ சொன்ன இடம், அந்த மகளை வந்து நல்லபடியா திருமணம் பண்ணி கொடுத்துட்டு குழந்தை பிறந்தப்போ குழந்தைய பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவளை சந்திக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்க பிரிகிற இடத்துல வந்து கொழுக்குன்னு வந்துச்சு. ஆஹா ஜெயிச்சாங்கடா இருந்தாலும் வந்து எப்படியாவது தோக்கடிச்சு நினைச்சேன். அந்த இடம் ஜெயிச்சாரு. ஒரு மாதிரி கலங்கிருச்சு அந்த இடம். ஏன்னா அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க நிவேதத்தோட சொன்னது என்னன்னா, இந்த ஒரு கணவன் மனைவிக்கான இடத்துல வரும்போது இன்டிமெசி இருக்கு. இந்த இன்டிமெசி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழுத்தமா அவங்க சொன்ன மாதிரி இந்த வாயில இருந்தா இவ்வளவு கூத்துப்பாட்டுலாம் வருதா அப்படின்னு சொல்லி அந்த வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுக்குற இடம்லாம் ரொம்ப இன்டிமெசியா இருக்கு. ஆனா மகளுக்கும் தாய்க்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையிலான அந்த 3 பெண்களுக்கும் இடையிலான ஒரு உடல் தொடுகைங்கிறது எங்கேயுமே பெருசா இல்லை. 2 இடத்துல ரொம்ப ஆழமா சொல்லப்படும். ஒண்ணு நீங்க சொன்ன இடம், அந்த பிரிஞ்சு வர்றப்ப அவளுக்கு இருமல் இருக்கு, டிபி நோய் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அது என்ன நோய்னே தெரியல, அவ்வளவு நோய் இருக்குது, பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக தள்ளியே நிக்கிறா. பேரப்பிள்ளைய கூட இப்படி வரலால தொட்டு முத்தம் கொடுக்குறா. ஆனா தன்னை அறியாம ஒரு இடத்துல நெஞ்சோட அணைச்சிக்கிற ஒரு இடம் இருக்கு. அது பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்தது அந்த இடம். இன்னொரு இடத்துல வந்து அந்த திருப்பதியில வந்து தற்கொலை பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிளவிய கையை ஒரு வாட்டி பிடிப்பா, சுருன்னு ஏதோ ஒண்ணு ஏறும். மனிதர்கள் வந்து அப்படி தொடு உணர்ச்சியின் மூலமாக சில நேரங்கள்ல தான் வந்து மின்சாரம் பாயும். அப்படிப்பட்ட தருணங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இன்னொன்னு வந்து அவ பிரிஞ்சு கொஞ்சம் காலம் தன்னுடைய அப்பா வீட்டுல இருப்பா. அதான் அவனுடைய கங்காதனுடைய மனைவி. அப்ப திரும்ப கூப்பிட போறப்ப ரொம்ப நாள் ஆயிருக்கும், ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல அவ ஏதோ தண்ணி பெரும்பாதும் போதோ ஏதோ பண்ணும்போது அவ வேற லேசா உரசிச்சு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. ஏன் சட்டு நாங்க திருக்குறள்ல வரக்கூடிய ஊடுதல் காமத்திற்கு இன்பம்ங்கிற அந்த இது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிஞ்சிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து திரும்ப தொடும்போது அந்த சார்ஜ் ஏறுது. மின்சாரம் இருக்கு. பிரிவுங்கிறது ஒரு வகையில சார்ஜ் ஏற்றுறது மாதிரி தான் இருக்கு. மனிதர்கள் பிரிஞ்சிருக்குங்கிறது அவர் திரும்ப இணையும் போது அந்த மின்சாரம் உண்டாகுது. அந்த தருணம் அந்த தொடுகையின் மூலமாக அங்க நிகழ்த்துற அந்த மிகப்பெரிய அந்த நேசம், தொடு உணர்ச்சியில அவர் வச்சு அந்த எழுத்து ரொம்ப பிரமாதமா அந்த இடம். அப்புறம் நரேசன் சொன்ன ஒரு முன்கூரை சொன்னாரு, அதாவது டீட்டெயில்னா அவ்வளோ டீட்டெயில். தன்னுடைய மனைவியை கூப்பிட போனப்ப கொள்ளையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா
அங்க பப்பாளி மரம் நின்னது, அந்த பப்பாளி இலைகளுடைய நிழல் எப்படி விழுந்தது, அதுல ஒரு எறும்பு ஊர்ந்துகிட்டு இருந்தது, அந்த பக்கம் என்ன டீட்டெயிலா ஃபுல் டீட்டெயில் சொல்றாரு. அது வந்து ஒரு வகையில ஒரு 98% ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. 2% ஒரு நெகட்டிவா இருந்துச்சு எனக்கு அடிப்படையில். என்ன அது நெகட்டிவ் மீன்ஸ் என்னன்னா, இன்னும் ஸ்பீடா போலாமே, இவ்வளவு நரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடம் தோணுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவருடைய பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறான், அம்மா வந்து கூட்டு போறான், அப்போ எழுதுறாரு அந்த பாதை எப்படி இருந்ததுன்னு எழுதிட்டு இருக்காரு. யோ வேகமா போனேன் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு, எதுக்கு இவ்வளவு விவரணைகள் அப்படிங்கிறது தோணுச்சு. அதே மாதிரி அந்த அம்மா வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும், அவனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு. அப்பவும் சொல்லுவாரு, அவருடைய முகம் வந்து கொஞ்சம் வெளுப்பா இருந்துச்சு, அவர் கொஞ்சம் கண்ணாடி போட்டுருந்தான்னு சொல்லுவாரு. இந்த டீட்டெயில் எனக்கு தேவையா அப்படின்னு எனக்கு இருந்தது. அந்த மாதிரி சில இடங்கள் வந்து தேவைக்கு அதிகமான டீட்டெயில். ஆக்சுவலா வந்து நமக்கு அது தேவைதான். இரண்டாவது ரீடிங் பண்ணும்போது நமக்கு அது வந்து அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிற நேரத்துல இந்த நரேஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒன்றா இருந்தது. ஸோ அதையும் சொல்லணும். ஸோ இந்த நாவல்ல கூடிய ஒரு சில இடங்கள் டயலாக்கா வரும் பொழுது சின்ன டயலாக் தான், ஆனா ரொம்ப பெரிய ஒரு பாரத்தை நம்ம நெஞ்சில் இறக்கிக்குது. குறிப்பா வந்து ரொம்ப ஒரு ஒரு வீட்டுல நல்லது நடக்கும், கொஞ்சம் நல்லது நடக்கும், அப்போ உடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் வந்து பதறி பிரார்த்தனை பண்ணுவோம் வானத்தை பார்த்து, ஐயோ இது இந்த சந்தோஷம் எப்படியாவது நிலைச்சிடணும், இதுல எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பதறத்தோட கடவுளை வேண்டிப்பார். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் எல்லார் வாழ்க்கையும் இருக்கக்கூடியது. இன்னைக்குமே நம்ம நிறைய சிரிச்சிட்டோம்னா உடனே ஐயோ நிறைய சிரிச்சிட்டா ஏதாவது தப்பு நடந்தோம் நம்ம நம்புறோம்ல, இன்னைக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பதற்றம் வந்து ஒரு நடுத்தர வாழ்க்கையில, ஏழ்மையுடைய ஒரு வாழ்க்கையில அந்த பதற்றம் இருந்துகிட்டே இருக்கிறத வந்து ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் எழுதி வச்ச அந்த பாயிண்ட் தாங்க பாருங்க, ஆதாரம்லாம் இருக்கு. ஏன்னா எளிய மனிதர்களுடைய அறம் அதுதான் அவங்க சொன்னது. தற்கொலை பண்றதுக்காக வந்து போறாங்க. ரெண்டாவது சீன். முதல் சீன்ல அவங்க வந்து எதுவுமே இல்லாதப்போ கீரை போய் பறிச்சுட்டு வரலாம், 2-3 கீரை பேர் சொல்றாரு, அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து கடைஞ்சி வீட்டுல வச்சுக்கலாம்னு சொல்லி போறாங்க. அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு யாருமே கத்திரிக்காய் ஒரு தக்காளி மிளகாய் பறிக்காம போக மாட்டாங்க. 2 மிளகாய் 2 தக்காளி ஒரு கத்திரியை பறிச்சுட்டு போனா வீட்டுல குழம்பாயிடுன்னு எல்லாரும் பண்றதுதான். ஆனா இவ பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது, நாக்கு ருசிக்காக அப்படி கேட்குதுன்னா நாண்டுகிட்டு சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தன்னுடைய மனசுக்கு நினைச்சுக்கிட்டு போறான். இந்த வறுமையில இருக்கக்கூடிய வைராக்கியம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான வைராக்கியம். ஏன்னா கடைசியா இருக்கிறது ஒண்ணுதான், ஏன்னா எதுவுமே இல்லையே, இங்கதான் அது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதை விடவே முடியாது இல்லையா, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, தற்கொலை பண்றதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. தற்கொலை பண்ணும்போது முடிவெடுக்க போகும்போது அதே கீரையில சில அந்த விஷம் நிறைந்த கீரையை போட்டு அதை கடைஞ்சு சாப்பிடலான்னு பிளான். ஆனா அது வந்து அதுல வேற ஏதாவது தக்காளி அல்லது மிளகாய் ஏதாவது ஆட் பண்ணாதான் அந்த பிளேவர் தெரியாது, கொஞ்சம் ஈஸியா சாப்பிடலாங்கிறதுக்காக 2 மிளகாய் பறிப்பான். அது வரைக்கும் முதல்ல பறிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா, ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு ஒரு தற்கொலை முயற்சி பண்ணும்போது ஒரு மிளகாவை பறிச்சுட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு மனசுக்குள்ள கேட்டுப்பா, இது மாதிரி செய்யவே கூடாது, இது ரொம்ப தவறு. அப்போ நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்து அந்த மிளகா பறிச்சுட்டு போற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காரு. இந்த எளிய மனிதர்கள் எவ்வளவு அறத்தோட இவ்வளவு அறத்தோட தேவையா, அவங்களுக்கு இந்த உலகத்தையே கொள்ளையடிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா அவங்க அவ்வளவு அறத்தோட இருக்கிறாங்க. அது இதுதான் வந்து இது ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா இந்த சமூக இதுதான் நம்மளை பழக்குதா. ஒரு தோட்டம் நிறைய காய்கறி இருக்கு, அது யாரோட தோட்டம் கிடையாது, அவ்வளவு காய்கறிலாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா ஒரு எளிய மனிதனுக்கு பசி, இன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஆனா அவன் பறிக்க கூடாதுன்னு அவன் நம்ப வைக்கப்படுறான். அதுக்கு பேர் அறம்னு சொல்லப்படுது. இது அறம் தானே, அது ஒரு கேள்வியாவே இருக்கு. தோணிட்டே இருச்சு, அறமா இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், இல்ல நான் எங்க அம்மா அந்த அம்மாவுக்கு நான் என்ன சிபாரிசு பண்ணுவேன், 2 தக்காளியை பறி ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனா நமக்கு இதை யார் கத்துக் கொடுத்தது? நமக்கு சொல்லப்பட்ட அறங்கள் எல்லாமே நம்ம சந்தேகப்பட வேண்டிய அறங்களா இருக்குங்கிறது அந்த இடத்துல நமக்கு தோணுச்சு. இவ்வளவு அறம் தேவையில்லைன்னு தோணுச்சு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இவ்வளவு அறம் தேவையில்லைன்னு தோணுச்சு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ண இன்னொரு விஷயம், அந்த பூச்சிங்கிற கேரக்டர், அந்த கிழவி எது நடந்தாலும் அந்த பஜனை கோயில் ஒரு கோயில் இருக்கு, எந்த ஒரு பேஜ்ல அவ பஜனை கோயில் போகாத இடமே இல்லை. ஏன்னா துக்கம் நடந்தா ஓடுவா, பஜனை கோயிலுக்கு ஓடுவா, நல்லது நடந்தா ஓடுவா. அந்த பெண் வந்து ஒரு கடவுள் மீது அல்லது மதத்தின் மீது அல்லது ஆன்மீகத்தின் மீது கொண்டிருக்கிற பற்று அல்லது அந்த நம்பிக்கைங்கிறது இருக்குல்ல, அது என்னங்கிற கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. இந்த சமூக அறிவியல் படி நிறைய டிஸ்கஷன் இருக்கு, கடவுள்னா என்ன, கடவுள் இருக்கா இல்லையா, கடவுளால என்ன செய்ய முடியும், நம்ம அன்றாடம் பாக்குறோம் நம்ம வாழ்க்கையில கடவுள் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது. ஆனாலும் இந்த மனிதர்களுக்கு சரி கடவுளை தவிர வேற என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திரும்ப திரும்ப வருது. முதல்ல கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல துணிந்தவர்கள்
பிறகு ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்கிற ஒரு சமரசத்துக்கு வந்தாரு இல்லையா? அது போல இப்ப ஏன் அந்த சமரசத்துக்கு வர வேண்டி இருக்கு அப்படின்னா, நாம் பேசுகிற அந்த சித்தாந்தத்திற்கு அந்த சித்தாந்தத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கான சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நாத்திகம் என்பது எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலா சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு, சக மனிதன் அல்லது வாழும் இடத்தில் தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்கும்போது அவனுக்கு வேற வழியே இல்லாம இருக்கு. இதுல ஒரு இடத்துல வரும், நான் வந்து நிறைய மடிச்சு வச்சேன். வழக்கமா அந்த இடத்துல கலர் பண்ணி குறிச்சு வச்சிருவேன், பட் இந்த வாட்டி பண்ண முடியல. அது ஒரு இடத்துல கேட்பாரு அவரு, அந்த கங்காதரன் வந்து கேட்பாரு, ஓகே அது தேட முடியல. என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆக்சுவலா உடல் நோவு பத்தி, உடல் நோவுக்கு வந்து குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, மனநோவுக்கு வந்து எங்கடா போறது, என்னடா தீர்வு இருக்கு, எங்க போய் சரி பண்ணிக்க முடியும், உடல் நோவுனா ஆஸ்பத்திரிக்கு போகலாம், இந்த மனநோவுக்கு எங்கடா போக முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அடிப்படையில் அந்த கேள்வி ரொம்ப சாதாரணமா இருந்தா கூட எனக்கு இது பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆமா, இந்த இடத்துலதான் இன்னை வரைக்கும் கடவுள் இருக்கிறாரு, மதம் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, அந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா இந்த நாவல் முழுக்கவே எங்கேயுமே அரசியல் பேசப்படவே இல்லை. ஒரு வகையில வந்து எனக்கு அது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் சின்னதா இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அண்ட் மொத்த நரேஷன்லயும் கொஞ்சம் பிலாசபியா இருந்திருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. ஏன்னா இவ்வளவு கூத்து பாத்திரங்கள், இவ்வளவு மகாபாரதம் இருக்கு, இவ்வளவு வறுமை இருக்கு, இதுக்குள்ளர நாவலிஸ்டோடைய வாய்ஸ்லயோ அல்லது கேரக்டரோட வாய்ஸ்லயோ ஏதோ ஒரு வகையில பிலாசபியோ பாலிடிக்ஸோ பேசுறதுக்கான இடம் இருக்கு. ஆனா பேசப்படவே இல்லை கம்ப்ளீட்டா. அது வந்து அப்ப எனக்கு அது தெளிவா திட்டமிட்டு அவரே அது வேணாம்னு முடிவெடுத்திருக்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது தானாவே யார் எழுதினாலும் நிகழ்ந்துரும், அதுல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் வரும். ஆனா அவர் திட்டமிட்டு அதை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி நமக்கு ஒரு கோபம் வர்றதுக்கோ, இதுக்கு தீர்வு இல்லையாங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்கோ, அதுக்காக அவர் அந்த இடத்த விட்டுட்டு போறாருன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் ஒரு பிரக்னையற்ற ஒருத்தரா நான் கருதல. ஏன்னா அவருடைய முந்தைய நாவல்கள் எல்லாத்துலயுமே பயங்கரமா அரசியல்லாம் இருக்கு. அப்போ இதை வந்து திட்டமிட்டு தான் அவர் விட்டுட்டு போறாரு. இவங்களுடைய தற்கொலையோ, இவங்க திருப்பதியில போய் அங்க தற்கொலை பண்ணிக்கிறதோ, அந்த கிழவி அங்க போய் ஒரு அங்க உட்கார்ந்து இருக்கிறதோ சாதாரண விஷயமா தெரியல. பட் எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு அதுக்குள்ள அடிப்படையில் இருக்கு, என்னன்னா உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து அதுல இருக்கு. ஏன்னா யார் கடைசியா சர்வைவாக இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா, கடைசி பெண் அவ கூட தற்கொலை பண்ணிக்க போறா. கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே கூட உழைப்ப கடுமையா நம்புற ஒருத்தி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கா, முன்ன போயிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன்னா இவ பின் தங்குறா, இவ முன்னாடி போய் அந்த தற்கொலைக்கு போல. முன்னேறுவது என்பது தொடர்ந்து வாழ்வதாகவும் நம்பிக்கை கொள்வதாகவும் இருக்கு. மரணத்தை எழுதுவது என்பது முன் செல்வதிலிருந்து நின்று விடுவது, பின் செல்வதுங்கிற ஒரு இடத்த கடைசி எழுதியிருக்காரு. ஏன்னா எழுதும்போது சாதாரண எழுதிடலாம், கூட்டத்தை முந்தி போய் அந்த பக்கமா குளத்துக்கு போயிட்டா எழுதலாம். ஆனா ரொம்ப தெளிவா எழுதுறாரு. அந்த கிழவி 2 பையன் எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு இருக்கா, இவர் இடத்துல தேங்கி நின்று பின்பக்கமா வந்து போறா அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு அவர் சொல்லாமல் சொல்கிற அரசியல் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளவுதான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் 2-3 சின்ன சின்ன விஷயம் சொல்லணும். என்னன்னா இந்த தொடர்ச்சியா அந்த ரேஷன் அரிசி இலவசங்கள் பற்றி நமக்கு ஒரு பெரிய ஒவ்வாமையும் அது பற்றியான கிண்டல்களும் தொடர்ந்து பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நாவல்ல ரேஷன் அரிசி பத்தி வரக்கூடிய இடங்கள்லாம் படிக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் வந்து அவ்வளவு அழுத்தமா அதுல இருக்கு. எவ்வளவு பேர் ரேஷன் அரிசியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்லது வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய பதிவா இதுல இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் தான். அண்ட் வந்து ஒரு இந்த முட்டை தான் வந்து அதிகபட்சமான நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல உடம்பு சக்தி பெறுவதற்கான ஒரு கறி அப்படிங்கிறப்போ, இந்த மாட்டுக்கறி பாலிடிக்ஸினுடைய விஷயமும் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த நாவல்ல இல்லை, இந்த நாவல் தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்படி எதுவுமே இதுல இல்லை, ஒரு கான்செப்டே இல்லை. ஆனா எனக்கு அந்த இடத்துல அதை பொருத்தி பார்த்துக்கலாம், இதோட கனெக்ட் பண்ணி யோசிச்சுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு புரோட்டீனுக்கு நம்ம வந்து ஒரு ஏழை எங்க போவா அதிகபட்சமாங்கிறது இருக்குல்ல, அதுக்கான ஒரு வினாவையும் இந்த நாவல் முன்வைக்குது. ஒரே ஒரு வாசிச்சு காட்டணும். பாலிடிக்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன இடத்துல சொல்றாரு, வர வர நம்ம ஜனங்களுக்கு பக்தி ஜாஸ்தி ஆகுது குரு, அதான் நம்ம பிசினஸ்க்கு கிராக்கி என சிரித்தார் முதலாளி. அவரின் மேல் பற்கள் பளிச்சென இருந்தன, அவள் மேல் பற்கள் பளிச்சென இருந்தன சொல்றாரு. இந்த பக்திங்கிற ஒரு வியாபாரம் பக்தியை முன் வச்சுதான் இருக்குங்கிறது இருக்குல்ல, அது ஒரு லைட்டா அது எங்கேயுமே ஒரு பொலிட்டிக்கலா
அதை நான் சொல்றேன் விவரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம போற போக்குல சொல்றாரு நிறைய இடங்கள்ல. அந்த என்ன சொன்னா இல்லையா அந்த இடம், அடப்போடா சளிதான் கட்டிக்கிது அன்னைக்கே சொல்லிட்டாங்களே, சளி இல்லாத உடம்பு யாருக்கிடாக்குது, அதான் மூக்குன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் சளின்னு ஒண்ணு இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்களே. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, எனக்கு உடம்பு நல்லா தாண்டா ஆக்கிது, மனசு தான் உடஞ்சு போச்சு, அதுக்கு யாராவது ஆஸ்பத்திரி, அதுக்கு ஏதுற ஆஸ்பத்திரி அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடம் ரொம்ப அழுத்தமான இடம் தோணுச்சு. சின்ன சின்ன நரேஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல சொல்லும்போது மூச்சு கடைசியா உயிருக்கு போராடுற மூச்சோட சத்தத்தை குறிப்பிடும்போது, சருகுகளுக்கு இடையில் பாம்பு உருவதை போல மூச்சு மட்டும் சரசரவன இழுத்தது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான நுட்பமான விவரணைகள் எல்லாம் பண்றாரு. அதாவது இந்த தொடுதல் பற்றி நீங்க பேசுனீங்க இல்லையா, அந்த இடத்துல வறுமை எப்படி அதை விலக்கி வைக்குதுங்கிறது தான் பாக்குறோம். வீட்டுல சாப்பாடு இல்ல, சரியான சாப்பாடு இல்லைங்கிறத பத்தி பேச்சு நடந்துட்டு இருக்குது. அப்போ மா கொம்படிக்குன்னு வருதுமா இந்த கம்ப குண்டு கோயம்பு ஏன்னா ஒரு நாள் முனைக்கு நாள் ஆதிலட்சுமி, அதை சொல்கிற போது அவள் முகம் 8 கோணலாக மாறியது. இருடி பிஞ்சு கத்திரிக்காயை பொழந்து உப்பு மிளகாத்தூள் நல்லா பெஞ்சு அதுல வச்சு 4 கரண்டி நல்லெண்ணெயை ஊத்தி மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு வைக்கிறேன் என்றால் ஆத்திரத்தோடு. அதைதான் ஒரு நாளைக்கு வையம்மா, உன்றதுக்கு ஆசையாகிதுமா என்றால் ஆதிலட்சுமி. சட்டென ராணியின் கண்கள் கலங்கி விட்டனர். ஓடி போய் குழந்தையை கட்டிப்பிடித்து மார்பில் சாத்தி கொண்டு அழ வேண்டும் என அவள் மனசு துடித்தது. முருகா முருகா என அவள் நெஞ்சு உள்ளுக்குள் ஓலமிட்டது. அடுத்த நொடியே தனது முகத்தை இறுக்கி கொண்டாள். பொட்டை கைதிக்கு நாடி நாக்கு ருசி கேட்குது, இன்னைக்கு இந்த கம்பு மாவு கலக்குறதுன்னா குடுப்பினைக்குது, அதை நினைச்சுக்க, களி உருண்டை 4 வாயா போட்டுக்கின்னு போய் படு என்று அதட்டினாள் அப்படின்றது. வாழ்க்கையில நெகிழ்ச்சியான ஒரு ஒரு ஆங்கில படத்துல ஒரு அம்மா அப்பாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிற மாதிரி லவ் யூ மம்மி அப்படிலாம் நம்ம கலாச்சாரத்துல இல்ல. நம்ம குழந்தைகள் மேல என்ன அன்பு காட்டணுமோ அந்த அன்பு காட்டுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த அம்மா கட்டிப்பிடிச்சு அழணும், அல்லது உனக்கு நான் நல்ல குழம்பு வைக்க முடியலன்னு அழணும். ஆனா அவ அந்த நேரத்துல ஒரு ஆயுதமா என்ன எடுக்கிறா, இந்த குழந்தைங்க அப்படி பண்ணா நம்ம அழுகையை நாளைக்கு பலவீனமா பயன்படுத்தும், இது இல்ல இது கிடைக்க போறது இல்லை அப்படின்னு அந்த முகத்தை இறுக்கிக்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த எப்ப நம்ம நெகிழ்றோம், எப்ப நம்ம உடம்ப இறுக்கமா வச்சுக்கிறோங்கிற அந்த ஏரியாஸ் ரொம்ப அழகா அங்கங்க எழுதியிருந்தாரு. அதான் கத்திரிக்காயில் கை வைக்கவில்லை, வாய் ருசிக்காக திருடி தின்பதை விட தூக்கி மாட்டிக்கொண்டு சாகலாம் நினைத்துக் கொண்டார். இப்படி நிறைய இடம் இருக்கு. எனக்கு கடைசியா ஒரு இடம் ரொம்ப பிடிச்சது, அந்த பூச்சிக்கிளை வேற மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இடம் சொல்லணும் கண்டிப்பா, சின்ன ஒரு இடம். அதாவது ஒரு இடத்துல போகும்போது திருப்பதிக்கு போறாங்க, திருப்பதிக்கு போகும்போது அந்த எப்படிலாம் போறாங்க உள்ளங்கிறத சொல்லிட்டே வர்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, செருப்பு விடுறவங்க இந்த பக்கமா போங்க, ஏன்னா யாரோ கத்துவது கேட்டது, இவர்கள் இருவருமே செருப்பு போடவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நாவல் முழுக்க யாராவது செருப்பு போட்டுருக்காங்களா இல்லையாங்கிற தகவலே இவர் சொல்லல. திடீர்னு ஒரு இடத்துல இவங்க செருப்பு போட்டுக்கலன்னு சொல்றாரு. எனக்கு அப்போ ஐயோ இவங்க எப்படி செருப்பு போடல அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை போகுது. அது ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது எனக்கு. அவர் வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் பிறந்ததுல இருந்தே செருப்பு போட்டுக்கல, காலெல்லாம் கொப்பளமா இருக்கும், அவ்வளவு வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லி கழிவிறக்கத்தை விட்டு பண்ணல. அவர் சட்டலா போற இடத்துல என்ன சொல்றாரு, செருப்பு போட்டுருக்கவங்களாம் விட்டு போங்கன்னு சொன்னாங்க, அவங்க காலில் செருப்பு இல்லைங்கிறாரு. எனக்கு சுருக்குன்னு இருக்குது. நான் அங்க வரைக்கும் போய் பாக்குறேன், எப்ப இருந்து செருப்பு இல்லைன்னு தெரியலையா சொல்லலையே இவரே அப்படின்னு எனக்கு. சோ இப்படி அந்த பெயினை எவ்வளவு சட்டலா சொல்லணுமோ அந்த சொல்றது ஒரு பெரிய ஆர்ட்ல ரொம்ப முக்கியமான இடம் பாக்குறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். திருப்பதியில அந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்கிறா, மருமக முடிவு எடுக்கிறா, மாமியார் ரொம்ப கூண் விழுந்து கிளவி கைப்பியோட நிக்கிறாங்க. அப்ப பாக்குறா, அத்தை இது ஒரு சோறு இல்ல, ஏய்மலையாம் பச்சலு, இதை தினைக்கும் துண்டுறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுக்கணுமே, பேசாம இங்கே இருந்துடலாமா அப்படின்னு கேக்குறா. அதாவது இங்கே இருந்து இவ தற்கொலை பண்றது முடிவு எடுத்துட்டா, ஆனா மாமியாருக்கு அந்த அன்னதானம் போடுற இடத்த காமிச்சிட்டா, நீ இங்கே இருந்துக்கலாமா அப்படின்னா அவளை போட்டு பாக்குறாங்க. அந்த கிளவி சொல்றா, ஐயா ஒரு பேச்சுக்கு சொன்ன, நாம என்ன முண்டியா முடமா, நாம என்னத்துக்கு இங்கே இருக்கணும், கட்சி வரைக்கும் கை கால வச்சு வயிற்றுக்கு தின்னுட்டு சாவணும் அப்படின்னு சொல்ற. அந்த கிளவியோட பிடிவாதம் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்ன நடக்க முடியல, கூண் விழுந்து கட்டையை வச்சுக்கிட்டு கூட இங்க எதுக்கு நான் தர்மசோறு சாப்பிடணும், என் ஊர்ல போய் நான் எதையாவது நான் உருட்டுவேன், அது என்ன இரும வைக்குதா சாக வைக்குதா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவு உருட்டிட்டு அதுல வர்ற காசுல நான் சாப்பிடுவேங்கிறது இருக்குல்ல. ஒரு வகையில இது எனக்கு இந்த கமிட்மெண்ட், இந்த ஒரு நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அடிப்படையில மனிதர்கள் உழைப்பில் இருந்து விடுபடணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு உழைக்க வேண்டியது இல்லை, எதுக்கு இவ்வளவு உழைக்கணும் எனக்கு புரியவே இல்லை.
நம்ம யாருமே வாழவே இல்லை. எதுக்கு இவ்வளவு உழைப்பு? வீடு கட்டுறோம், அந்த வீட்டுல யாருமே இல்லை இல்லையா? கார் வாங்கி விட்டுருக்காங்க, பார்க்கிங் பண்ண எங்கேயும் இடம் இல்லைன்னு கார்ல எவனும் போறது இல்லை. எதையுமே வாழாம வெட்டியா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. அதனால இன்னொன்னு வேலை நேரம் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கு. 8 to 12 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை அதிகப்படுத்துது. ஆக மனிதர்கள் இந்த உழைப்பிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்படுறாங்க. பூச்சிக்கிழவியோட உழைச்சுதான் சாப்பிடணுங்கிறத உறுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உழைச்சுதான் சாப்பிடணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவ்வளவு உழைக்கணுமாங்கிற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஜிகிட்டி நாவல் கதாபாத்திரங்கள், இந்த கூத்து ஆடுற இந்த கங்காதரன்கிற ஆளு, நானும் மண்குதிரையும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தான். ஏன்னா யாருக்குமே இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையில வந்து சந்தோஷம்லாம் இல்லை. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு கனவு இருக்கு, வேற ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனா வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான். ஸோ அந்த வகையில இந்த நாவலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஏன் இவ்வளவு உழைக்கணும், நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், கொஞ்சம் உழைப்பை கம்மி பண்ணலாமேங்கிற ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இன்னொன்னு, அவர் அரசு அதிகாரிங்கிறதுனால நான் அதை ஏன் மக்கள் இவ்வளவு உழைக்கணும், கொஞ்சம் கம்மி பண்ணலாமேன்னு சொல்றேன். அடிப்படையில ஒரு கலைக்கும் லௌகிக வாழ்க்கைக்குமான, அதாவது உழைப்புக்கும் கலை உழைப்பு, அதாவது கலை வெர்சஸ் உழைப்புங்கிற ஒரு முக்கியமான இடத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்குது அந்த நாவல். அந்த அடிப்படையில இது ரொம்ப முக்கியமான நாவல். அண்ட் வறுமையோடு போராடுகிற ஒரு இந்திய ஆணில்லாத குடும்ப போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டு வாழ்க்கையும் ரொம்ப நெருக்கமாக, நேர்மையாக, உண்மையாக, எந்த விதமான பூச்சிகள் இல்லாம, ரொமான்டிசைஸ் பண்ணாம பதிவு பண்ண விதத்துல இது ரொம்ப மிக முக்கியமான நாவலா கருதுறேன். ஒரு வகையில இது ஒரு ஆவணமா கருதுறேன். இந்த நாவலை வந்து இவ்வளவு அழுத்தமாக எழுதி கொண்டு வந்திருக்கிற தோழர் கவிப்பித்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.